ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. ராஸ்கல், உன்னைய போய் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பாத்தியா, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே, இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. ஐஸ்வர்யா, நான் லவ் பண்றேன்னு சொன்னப்ப என்ன கழட்டி விட்டு போனவ தானே நீனு. ஏன்னா என்கிட்ட காசு இல்ல, இப்போ எனக்கு மூளை இருக்கு. உன்னை எப்படி லாக் பண்ணிருக்கேன் பாத்தியா. அந்த வீடியோ பிடிச்சிருக்கா பேபி? அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுன, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வாயடைச்சு போயிட்டியா? மேட்டு இந்த மதனை நினைக்கிறப்ப எல்லாம் உனக்கு பயம் வரணும். நான் எந்த தப்பும் பண்ணாதப்ப பொய்யான விஷயத்த காட்டி ஏன் பிளாக்மெயில் பண்ற? நியாயம் தர்மம்லாம் நீ பேசாத ஐஸ்வர்யா, அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. வேணான்னு கழட்டி விட்ட உனக்கு நான் கொடுக்கற தண்டனை இதுதான். நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்ல, அப்ப அழகா ஒரு பிளாக் சாரியில எனக்காண்டி வந்து நிக்கிற. பேபி எஸ்ன்னு சொல்லு. சரி மதன், நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். கௌதம் இந்த கேஸ்ல என்ன மாட்ட ட்ரை பண்ணா அவனும் மாட்டிப்பான். எல்லாத்தையும் இந்த மதன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஜிம்ம வைப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்ம சேஃப் தான். சரியா? ஏதாவது வேணுமா? ஒண்ணுமில்ல மகா, போலீஸ் கிட்ட இருந்து திருப்பி போன் வந்துச்சு. அவங்க செக் பண்ணி பார்த்ததுல மதன் அட்ரஸ் அதான். கொஞ்ச நாளா ரூமுக்கே வர்றதில்லன்னு சொல்றாங்க. அதனால அவன் எங்க இருக்கான்னு தெரியற முடியும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சூர்யா, அந்த மதன் நல்லவனா தெரியறான். சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தீங்க, இப்ப தெரியுதா அவன் யாருன்னு? நல்லவனா இருந்தா இருக்கிற இடத்துக்கே வராம எப்படி தலைமறைவா தெரியணும்? அதன் பக்கா 420 தான் உங்களை இந்த பிரச்சனையில தலையிட வேணாம், போலீஸ் கிட்டையும் போன் பண்ண வேணான்னு சொன்னேன். சொதப்பிருச்சு. போலீஸ்ல சொன்னதுனால என்ன கெட்டு போச்சு? ஐயா, கெட்டுதான் போச்சு. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு காரணமே நான் சொன்னதை விட நீங்க சொன்னா இந்த வீட்டுல எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு காரணத்துக்காண்டிதான். நிமிஷம் முடியும் வீட்டுல நீங்க யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்லை. நீங்க மறைச்சா தப்பு இல்ல, நான் மறைச்சா தப்பா? ஆகா, நீ மறைச்சதும் நான் விஷயத்த சொல்லாம இருக்கதும் ஒன்னும் ஆகாது. வீட்டுல சொன்னா அதோட விளைவு என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். தாத்தா மனசு வருத்தப்பட்டு இதனால ரொம்ப பாதிக்கப்படுவார். இல்லையா? எனக்கும் தாத்தா மேல அக்கறை இருக்கு, ஆனா உங்களை மாதிரி பயம் இல்ல. பாரு, ஏதாவது அவருக்கு ஆயிருமோன்னு எல்லா விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொய்யான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்காவது நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு தாத்தா உடைஞ்சு போயிட மாட்டாரா? அப்ப அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்படாதா? காப்பாத்துறதா நினைச்சு ஒரு நாள் அவரை நீங்க காயப்படுத்ததான் போறீங்க. எங்க அக்கா அந்த வீடியோனால தற்கொலை பண்ணிக்க பார்த்தா, நீங்க அதையும் நாடகம்னு தான் சொல்லுவீங்க. பொறுத்தளவுக்கு வாழ்க்கைக்காண்டி தப்பு பண்றவங்க விட பொய்யே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு இருக்க அந்த கௌதம் மதன் ஆளுக தான் நல்லவங்க. அதுதானே? நான் அந்த மதனை எப்படி பிடிக்கிறேன்னு மாத்திரம் பாருங்க. இனிமே இதுக்காண்டி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஐஸ்வர்யா கிட்ட மகா சொல்றாங்க, அந்த மதன் விஷயம் வேற மாதிரி போகுதுக்கா, நீ எதுக்குக்கா பயப்படுற? மதனை சூர்யா போலீஸ்ல விசாரிக்க சொல்லியிருக்காரு. அவன் என்னடானா ரூமுக்கே வர்றது இல்லையா. இத பத்தி தான் நம்ம விசாரிக்கணும். வா ஐஸ்வர்யா. என்ன மகா சொல்ற? சூர்யாவுக்கு தெரியுமா? நான் வீட்டுல இருக்கவங்க கிட்ட மறைச்சா தப்பாயிரும்னு நானே தான் சூர்யா கிட்ட சொல்லிட்டேன். வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றதும் சொல்லாததும் சூர்யா இஷ்டம். வாக்கா போலாம். மகா, இப்ப எங்க போறோம்? மதனை பாக்குறதுக்கு தான். என்ன சொல்ற? இப்பதானே சொன்ன தலைமறைவா இருக்கான்னு. அப்புறம் எப்படி பாக்குறது? அதுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்கு, வாக்கா போலாம். கோடீஸ்வரிக்கு அனாமிகா போன்ல பேசுறாங்க. விஜய் கிட்ட தான் உங்க நம்பரை வாங்கினேன். சும்மாதான் ஆன்ட்டி கால் பண்ணேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நாங்க வெட்டிங் கார்டு செலக்ட் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். நல்ல விஷயமா அனாமிகா, பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் வச்சிட்டுமா? ஒரு நிமிஷம். வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ணும்போது பிரபாவும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு விஜய் சொன்னாரு. பிரபா வந்தா விஜய் பிரபாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, என் பேச்ச கேட்கவே மாட்டாரு. இதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். டீமா அனாமிகா, நான் என்ன பண்ணணும்? விஜய் கால் பண்ணி பிரபாவை கூப்பிட்டாருன்னா ஏதாவது சொல்லி பிரபா வராத மாதிரி நீங்க தான் ஆன்ட்டி பண்ணணும். ஒரு விஷயம், நான் கால் பண்ணத விஜய்க்கோ பிரபாவுக்கோ சொல்லாதீங்க, மனசு கஷ்டப்படும். நீங்களே இத பாத்துக்கோங்க ஆன்ட்டி. அனாமிகா, உன் சங்கடம் எனக்கு புரியுதுமா. இடத்துல வேற யாராவது இருந்தா சண்டையே போட்டிருப்பாங்க, ஆனா நீ 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற. சரிம்மா, அப்பா பிரபா வரமாட்டா, நான் பாத்துக்கிறேம்மா, போனை வச்சிடுறேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. பிரபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பதட்டமாயிருவா. அதனால ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் பிரச்சனை ஆயிருமே. நான் இங்க இருக்கிறத விட
மகா வீட்டுல போய் இருந்து அந்த கல்யாணம் முடியும், நான் உதவி பண்ணலான் இருக்கேன். கூட்டி பேசுற பிரபாவை பாத்துக்கோங்க, இருந்தேன்னா என்ன நடக்குதுன்னு நான் பாத்துப்பேன்ல. தம்பிய போன் பண்ணாம தடுக்க முடியும், நான் முடியும், நான் அங்க இருந்தாதான் சரிப்பட்டு வரோம். இருக்கிறவங்க நம்மள பார்த்தாலே ஆகாதுன்னு நினைக்கிறாங்க, அங்க போய் தங்குறது சரியா வருமா கோட்டி? ஒரு நல்ல விஷயத்துக்கு தாங்க போறேன், எந்த பிரச்சனையும் வராது. வந்துச்சுன்னா புதுசா எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க போறது இல்ல. நீ ரொம்ப மாறிட்ட, உன்னை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐஸ்வர்யாவும் ஆட்டோல போறாங்க பாக்குறதுக்கு. சூர்யா சிங்க வேஷத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு மகாவை. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அக்கா, இதுக்கு எதிரிலதான் அதன் தங்கி இருக்க ஃப்ரெண்டோட ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. அதன் எப்பயாவது இந்த இடத்துக்கு வருவான், அப்ப லாக் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நம்ம வீட்டுக்கு கீரை வைக்கிற பாட்டிமா வருவாங்கல்ல, அவங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகா, நடந்ததெல்லாம் மகா சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட. வாக்கா, ரோட்லயே நிக்க வேணாம், கடையில வெயிட் பண்ணுவோம். மதன் இருந்த ரூம்ல கீரை போடுறவங்க தென் ஜிம் வைக்கணும்னு சொல்லி பெரம்பூர்ல இந்த வீட்டுல தங்கி இருக்கானா, இல்ல ஜூஸ் கடை இருக்குன்னு சொன்னாங்களாம். அந்த ஜூஸ் கடை தான் இது. இந்த ஜூஸ் கடைய நான் நெட்ல போட்டு சர்ச் பண்ணா இந்த இடம் தான் காமிச்சு. ஐஸ்வர்யா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். தென் கண்டிப்பா இதுக்கு எதிரில எங்கேயோ தான் இருக்கான். உனக்கு செம மூளை. எல்லா தப்பும் பண்ற அவனே அவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிக்கிறான்னா, நேர்மையா இருக்க நமக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கணும். நீ எதுக்கும் பயப்படாத, பாத்துக்கலாம் சொல்றாரு. ஒரு மாதுளப்பழ ஜூஸ் கொடுப்பான்னு. ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.